குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறோம் சீடத்துவ அழைப்பை பற்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அழைப்புகள் வரும். இப்ப இந்த காலகட்டத்தில் எடுத்தோம்னா ஃபோன் கால்ஸ் மூலமா வேறு வேறு அழைப்புகள் வரும். சில நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகணும்னு இப்ப இந்த இடத்துல கூட சில பேரை காணல. சில நேரத்துக்கு அதுக்கு காரணமா இந்த டெலிஃபோன் கால்ல வந்து அழைப்பா இருக்கலாம். சில நேரத்துக்கு அது ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கும். சில என்னது ஆராதனைக்கு வர வேண்டிய நாங்க சில நேரங்கள்ல தீர்மான காரியங்களுக்கு கூட சில நேரத்துக்கு போயிடுவோம். எங்களுக்கு தெரியாம அழைப்புகள் வந்தோன்னு நாங்க பார்க்க மாட்டோம். அது என்ன நாள் கர்த்தருக்கு உரிய நாள்ல இருக்குதா இல்லையான்னு பார்க்காம நாங்க போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் வேறு விதமான ஒரு அழைப்பு பற்றி. அந்த அழைப்பு சீடத்துவ அழைப்பை பற்றி பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள்னு சொல்லக்குள்ள 12 பேர் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். 12 பேர் இருந்தாங்க. அவங்க விசேஷமான 12 பேர் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள். ஆனா அதை தவிர்த்து பெண் சீடர்கள் கூட இருந்தாங்க. இப்ப இயேசு இன்னைக்கு பாருங்க, ஒரு கெனேசரேத் கடல் அருகில போறார். அவருக்கு தெரியும் யாரை கூப்பிடணும் எல்லாம் தெரியும். அவங்க தானா வரல, அது கர்த்தருடைய விருப்பமா இருந்திருக்கு அவங்க வாரது. அப்ப போயிட்டு அவங்க கிட்ட சொல்றார், படகுல ஏறி பிரசங்கம் பண்றார். இந்த 4 சுவிசேஷத்திலையும், அதாவது மாற்கு, மத்தேயு, லூக்கா, யோவான், அந்த 4 சுவிசேஷத்திலையும் ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்கு. சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு, ஆனா ஒரே விஷயம்தான் இருக்கு. அது 4 பேருடைய அழைப்பு பற்றி வேறு விதமா சொல்லியிருக்கு. நாங்க பார்க்கிறோம், இயேசு ஏறுறார், அவர் படகுல ஏறார். ஏன்னா அவருக்கு படகுல ஏற வேண்டிய கட்டாயம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. நிலத்திலேயும் அவருக்கு பிரசங்கித்திருக்கலாம். ஆனா அவர் படகுல ஏறுறார். ஏறி அவங்களுக்கு பேசுறார். பேசும்போது சொல்றார், நீங்க வலைய ஆழத்துல போடுங்க அப்படின்னு சொல்றார். நாங்க அந்த முக்கியமா அந்த ஆழத்துல போடுங்கிறதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறணும். அவங்க உடனே போடுறாங்க வலைய. அவ்வளவு நேரமா சொல்றாங்க, நாங்களும் இரவு முழுவதுமா பார்த்தோம், ஒரு மீனுமே அகப்படலை. அதாவது ஒரு மீனும் அகப்படலை. அதுதான் நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம். மீனே அகப்பட்டில்லை. இயேசு சொல்றார். சொன்னதுக்கு பிறகு அந்த நேரம் வராத மீன் இப்ப வந்துருமான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருக்கும் பொதுவா எடுத்தோம்னா. ஆனா அந்த நேரம் பேதுரு வந்து நம்புறார். மற்ற சீடர்களோட சேர்ந்து, சீடர்கள்ல அந்த மீன் பிடிக்கிறவர்களோட சேர்ந்து போடுறார் வலைய ஆழத்துல போடுன்னு சொன்னார். வலையை கிளியத்தக்கதாக மீன்கள் வருது. அந்த படகு கூட என்னது தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கக்குள்ள நான் நினைக்கிறேன் மீனை இப்படி கொட்டினோட உள்ளுக்கு போயிருக்குமா, அப்படி மீன் இந்த படகு இப்படி ஆடி உள்ளுக்கு போயிருக்கும். அந்த அளவுக்கு மீன் நிறையப்பட்டிருக்கு. இந்த கிட்டத்துல கூட 6 லட்சம் பெருமதியான ஒரு மீன் ஒன்று பிடிச்சாங்க போன கிழமை. எங்க நினைவுல ஸ்ரீலங்கால தான் அப்படி ஒன்று பிடிச்சாங்க. அப்ப அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டிவியில பார்க்கல படகெல்லாம் ஆடுற அளவுக்கு அவ்வளவு பாரமா இருந்துச்சு அந்த மீன். சந்தோஷத்தோட எடுத்துட்டு வந்தாங்க. அதே போல இங்கேயும் அவங்க சந்தோஷத்தோட எடுத்துட்டு வர்றாங்க. மிகுதியான காரியத்தை நாங்க பார்த்தோம்னா அவங்க வலையை விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு தானே, அந்த மீன் பிடிக்கிறது தான் அவங்களோட வேலை. இவர் வந்து சொல்லிட்டாரப்ப அவரை நம்பிட்டாங்க. சரி, நாங்க உங்களை நம்புறோம், நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோட விடாம அவரை பின்தொடர்ந்தாங்க. அவர் வந்து வாங்க, அதோட இன்னொன்று சொல்றாரு, பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு 10வது வசனத்துல. அதாவது 5:10 வசனத்துல, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷரை பிடிக்கிறதுன்னு சொன்னா இந்த போலீஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு அந்த மனுஷரை பிடிக்கிற வேலை இல்லை. அதுவும் நாங்க மனுஷனா அவங்கள யோசிக்காம அவங்கள ஆத்துமாக்களா யோசிக்கணும். ஆத்தும ஆதாயம், அதுதான் இந்த அழைப்பு. அப்ப வெவ்வேறு விதமான அழைப்புகள் இருக்கு. இப்ப நாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட என்னென்ன அழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தெரியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் இடத்துல கேட்கணும், எனக்கு என்ன அழைப்பு இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்தண்டையிலிருந்து நாங்க கேட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல,
எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது, ஊழியர் செய்ய வேண்டிய அழைப்பு. எல்லாருமே அந்த வகையில பார்க்கக்குள்ள சகோதரர்களா இருக்கிறோம். நாங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், எங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கு ஆண்டவரேன்னு. நான் கேட்கக்குள்ள ஆஹ் அப்படி ஆன ஒரு அழைப்பை பற்றி கேட்கக்குள்ள எனக்கு ஒரு ஊழியக்காரர்கள் மூலமா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தான், சிறு பிள்ளைகள் இடத்துலதான் உங்களோட ஊழியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையா அதுக்காகவே, இந்த சிறு பிள்ளைகளுக்காக தான் இங்க வந்து, ஆனா அதை எனக்கு சரியா செய்ய முடியல. உண்மையா அதுக்காகத்தான் இங்க நான் இந்த சர்ச்சுக்கு முதல்ல வந்து அப்ப சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் செஞ்சோம் 2019. ஆனா பிறகு எனக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்கல. பிறகு வாய்ப்பு நானே ஏற்படுத்திக்கிட்டு நான் இங்க வந்து பிறகு சகோதரியோட அழைப்பு பார்த்தோம்னா, இப்ப இன்றைக்கு இப்ப இவங்க வலைகளை விட்டுட்டு வந்தாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நான் சகோதரி எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற உதாரணம் டக்குன்னு சொல்ல தெரியல. அவங்களுக்கு அவங்களுடைய வியாபாரத்துல இன்னைக்கு கூட அவங்க வியாபாரம் செய்யலாம், இன்னைக்கும் செய்யலாம். இந்த அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அவங்களோட வியாபாரம் என்ன வியாபாரம்னு இங்க நான் சொல்ல வரல. அவங்களோட வியாபாரத்துல அதுவும் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுதலை நாளா இருக்கும். அப்ப எல்லாருமே வரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அவங்க அதை தள்ளி விட்டுட்டு அந்த கர்த்தர் அந்த அழைப்பை அவங்க எதுக்கு அழைச்சாங்களோ அதை அவங்க செய்யணும்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சுகையினமும் இருக்குது இன்னைக்கு. அவங்க சுகையினத்தோட தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்திருக்காங்க அந்த அழைப்புக்காக. நான் அவங்கள ஏன் உதாரணம் எடுத்தேன்னா, இப்போதைக்கு எனக்கு சொல்றதுக்கு டக்குனு உதாரணம் கிடைக்காதனால எடுத்தேன். சகோதரரும் அப்படித்தான். இப்ப இன்றைக்கு அவர் வந்து நாளைய தினத்துல தூரமா போகணும், பயணம் போகணும். ஆனா அந்த அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறனால இந்த பயணத்துக்கு அவர் ஆயத்தமா இங்க வந்திருக்கார். இந்த அவரை தூக்கி வைக்கிறதுக்காகவோ சகோதரியை தூக்கி வைக்கிறதுக்காகவோ இந்த உதாரணம் நான் சொல்லல. அந்த அழைப்பை நாங்க ஏற்றுக்கிட்டு அதுபடி நாங்க செய்யக்குள்ள கர்த்தர் வந்து மிகுதியான காரியத்தை பார்த்துக்குருவார், எங்களோட தேவைகளை சந்திப்பார். இப்ப என்னோட கூட எடுத்தோம்னா அந்த இந்த சுவிசேஷ பணிக்கு போறது, நான் போறது எனக்கு அதே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் போற வரைக்கும். என்னோட சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட வேலைகளை விட்டுட்டு தான் வருவாங்க. ஆனாலும் ஒருத்தர் இருக்காரு ஆமி, ஒருத்தர் இருக்காரு அதுல. இன்னொருத்தவங்க இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, ஒரு வீட்டுல வேலை செய்யறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வருமானம் இல்லாட்டியும் கர்த்தர் வந்து அவங்கள போஷிப்பாரு. அந்த நாள் அவங்க கர்த்தருக்காக அந்த ஒரு 4 நாளை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் அவங்கள போஷிக்கிறார். அதை நாங்க இந்த நாளும் ஒவ்வொரு மாசமும் அதை காண்றோம். அதே போல நாங்களும் அந்த கர்த்தருக்காக விடும்போது அவர் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நாங்க இன்னைக்கு சங்கீதத்துல கூட வாசிச்சோம், அந்த கடைசி பகுதி சங்கீதத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகள் நெகிழ விடாதிருப்பீராக. இப்ப கர்த்தர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். ஒரு பாட்டு கூட இருக்கு, நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அது போல கர்த்தர் அந்த பாட்டு அப்படியாக எழுதப்பட்டது கர்த்தரை குறித்து மகிமைப்படுத்தும்படி. எங்களோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னாலும் நாங்க கர்த்தருக்காக விடும்போது அவர் அதை பார்த்து கொள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். இப்ப இந்த சீடர்கள் வந்து அந்த படகுல அவங்களோட வலைகளை திருப்பி எடுத்துட்டு போகாம, இல்ல ஆண்டவரே நான் அந்த மீனை கொண்டு போய் வித்துட்டு வாரேன், இன்னைக்குதான் இவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு, வித்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி இல்லை. இன்னைக்கு நல்லா நீங்க வாசிச்சு பாருங்க, படகு சரியத்தக்கதாகவும் இந்த வலைகள் கிளியத்தக்கதாகவும் மீன் வந்துச்சு. அவங்க அந்த வலைகளை விட்டுட்டு அந்த தொழிலை விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு தொழிலா இன்னைக்கு குறிப்பிடப்படலாட்டியும் அவங்க அந்த தொழிலத்தை செய்தாக விட்டுட்டு வந்துட்டாங்க. நல்லா பாருங்க, சீமோன் பேதுரு வந்து அவர் யாருன்னு அறிந்து கொண்டார். நாங்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் அற்புதங்கள் செய்யறது மூலமா ஒரு கூட்டத்தை தன் வசப்படுத்தி கொள்றாங்க. இப்ப இயேசுவோட காலத்திலையும் இயேசுவின் நாமத்தினால பெயர்ற்றவங்களும் இருந்தாங்க. சும்மா பொதுவா இந்த இப்ப இந்த காலத்துல இருக்கிற போல அந்த காலத்திலையும் பேய்கள் விரட்டும்படி நோய்களை சுகமாகும்படி சில கூட்டம் இருந்துச்சு. அந்த நூல் கட்டுனா சுகமாகும் அப்படிலாம் சொல்ற கூட்டம் அந்த காலத்திலயும் இருந்திருக்கும். இயேசு இருக்கக்குள்ளேயும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஆனா நாங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அற்புதங்கள்னு சொல்றது வந்து அதை பார்த்து நாங்க இயேசு நம்ப கூடாது. நாங்க இயேசுவ
அவரால் தான் விடுதலை உண்டுங்கிறது அந்த முழு நம்பிக்கை எங்களுக்கு வேணும். அந்த அற்புதம் எங்களுக்கு ஒரு ஆஹ் என்ன தைரியத்தை கொடுக்கறதுக்காக இயேசு அறியாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். ஆனா இயேசுவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட சில பேர், நாங்க இப்ப இத இன்றைக்கு ஞாபகத்துல வச்சுக்கிறணும். நாங்க கூட சில நேரங்கள்ல அந்த மாதிரியான ஒரு அழைப்பு வரலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிரதர் வந்திருக்கார், பெரிய பிரதர், பேய்கள் எல்லாம் ஓடுதா, ஆக்கள் எல்லாம் ஆடுறாங்களா, நோய்கள் எல்லாம் சுகமாகுதா அப்படின்னு சொல்லி அந்த பிரதரை மகிமைப்படுத்தி சில நேரங்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. பிரதரோ அல்லது சகோதரியோ இருக்கலாம், ஏன்னா யார் வேணுனாலும் இருக்கலாம். நாங்க ஏமாந்துடக்கூடாது. நாங்க நல்ல உறுதியா இருக்கணும். இயேசுங்கிற நாமத்தை குறித்து உறுதியா இருக்கணும். அவர்கிட்ட நாம மகிமைப்படுதாங்கிறத தான் நாங்க கணிக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு அற்புதம் நடக்குதே அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஸ்ரீலங்கால நான் பெயர்கள் சொல்ல விரும்பல. ஸ்ரீலங்கால சில பெயர்கள் இருக்காங்க, அவங்க அவங்களோட செய்யற அற்புதங்களால அவங்களோட பேர் தான் மகிமைப்படுது. இந்த நாடு பூரா பேசாத ஆக்களே இல்லை. இப்ப நியூஸ்ல எல்லாம் கூட அவங்களோட பேர் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அதுல நாங்க நினைச்சுக்கிற கூடாது அவங்களோட நாமம் வந்து மகிமைப்பட்டுச்சுன்னு நினைக்க கூடாது. அதாவது கனப்படுத்தி உள்ளார் கர்த்தர் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க கர்த்தரை கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்யறாங்க. அவங்க அது செய்யறது மூலமா உண்மையான ஊழியங்கள் தடைப்பட்டு போகுது. நாங்க வந்து நல்லா நினைவு வச்சுக்கிறணும். அதனாலதான் கர்த்தர் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பேசுற அந்த வார்த்தைகளை நாங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த அழைப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது எங்கட அழைப்பை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். நீங்க சில நேரங்கள் இதுவரையில தெரியாம இருந்திருப்பீங்க உங்களோட அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி. நீங்க உங்களோட அழைப்பை பற்றி இன்றைக்கு கேளுங்க. உங்களால முடிந்த நேரம் ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்களுக்காக என்ன அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு கிடைச்ச அழைப்பை நான் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதை நான் விடுறதுக்கு ஆயத்தம் இல்லை. இப்ப சண்டே ஸ்கூல் ஊழியம்னு சொல்லி சொல்லி இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலும் வேற வேற இடங்கள்ல உள்ள சிறு பிள்ளைகளை கூட காண கர்த்தர் என்னை அழைத்து செல்றாரு. அப்படி சொல்லக்குள்ள நான் போவேன். கேட்க மாட்டேன் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு தூரம் பார்க்க தேவையில்ல, நாங்க போகணும். நாங்க அப்படி போக தொடங்கிட்டோம்னா கர்த்தர் வந்து எங்களோட தேவைகளை சந்திக்க தொடங்கிடுவார். அப்படின்னு நான் தைரியமா உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப கூட சண்டே ஸ்கூல் அந்த ஊழியத்துல என்னது இந்த டயசிஸ் எடுத்தோம்னா அதுல ஒரு 3 வருஷமா நான் இருக்கேன். என்னது ட்ரெஷரர்னா என்னது பொருளாளரா பொருளாளரா 3 வருஷமா இருக்கு. அப்ப என்ன குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்துற அளவுக்கு நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க பொருளாளர்னு சொல்லி கணக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது, மிகுதியான வேலைகளையும் செய்யணும். ஃபாதரோட சேர்ந்து, அதாவது தலைவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்களோட சேர்ந்து நாங்க வேலை செய்யணும். நாங்க எங்களுக்கு கிடைச்ச வேலையை மட்டும் செய்யற கூடாது. எப்பயுமே நாங்க நினைச்சுக்கிறணும், நன்மையான காரியங்கள் எது எது இருக்கோ எல்லாத்தையும் நாங்க செய்யணும். இந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாங்க சில பேர் வார்டன்ஸா இருப்போம். இப்போ வார்டன்ஸா இருக்கக்குள்ள அது ஒரு விசேட அழைப்பு எல்லாருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தான் வார்டன் ஆக இயலும். எத்தனை பேர் இருந்தாலும் 4 பேருக்கு தான் வார்டன் ஆக இயலும். சைட்ஸ்மென்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை இந்த விசாரிக்கிறதுக்காக. அது வந்து இதில் கிரைஸ்ட் சர்ச்ல எல்லாம் இருக்குது, சென்ட் பால்ஸ் சர்ச்ல எல்லாம் இருக்கு. இந்த சபைக்கு தேவையில்லை, இந்த சபைக்கு அவ்வளோ மக்கள் கூட்டம் இல்லாதனால சரி, அது இந்த சைட்ஸ்மெனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அழைப்புப்படி அவங்க சரியா மக்களை, அதாவது வர்ற மக்களை வரவேற்று அவங்கள அமர்த்துவதற்கு அல்லது ஆலயத்தை இந்த பந்தியிலே சேரும் போது அவர்களை வரிசையா வர வைப்பது, அந்த மாதிரியான காரியங்கள். இல்லாவிட்டால் யாராவது சுகவீனமாக இருந்தா அவர்கள் திடீர்னு விழுந்து விட்டா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் சைட்ஸ்மன் ஒரு ஆள் இருப்பாங்க சர்ச்கள்ல. அப்படி எங்கட கண்டி சபையிலேயும் இருக்காங்க. காணிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியான அந்த சின்ன சின்ன அழைப்புகள். ஆனா நாங்க அதை கர்த்தருடைய பார்வையில பார்த்தோம்னா அது ஒரு விசேட அழைப்பு. அது வந்து சும்மா காணிக்கை எடுக்கிறது லேசா இருக்கலாம், அது கூட ஒரு அழைப்பு. காணிக்கை எடுத்துட்டு அதை அமைதியா கொண்டு போய் ஆலயத்தில் எல்லாருடைய சார்பிலையும் கொண்டு போய் கொடுக்கறது, அது ஒரு விசேட அழைப்பு. அந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்புகள் இருக்கும். இப்ப நாங்க இந்த 4 சுவிசேஷத்திலையும் வேற வேற விதமா வாசிச்சு பார்த்தோம்னா, மாற்கு 1 அதிகாரம் 14 தொடங்கி
மத்தேயு 4 அதிகாரம் அதே நேரத்துல நாங்க இன்னொருத்தரை பார்க்கிறோம். இயேசு இந்த சீடர்கள் அழைக்கும் அந்த காலகட்டத்திலே இன்னொருத்தர் இருந்தார். யாருன்னா யோவான் ஸ்நானகன். நாங்க திருமுழுக்கு யோவான்னு சொல்லி குறிப்பிடுற யோவான் ஸ்நானகன் இருந்தார். அவருடைய அழைப்பு ஒரு விசேட அழைப்பா இருந்துச்சு. என்னன்னா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க அவருடைய அழைப்பு என்னன்னு. ஒரு சின்ன விஷயம்தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அதை அவர் நல்லா செய்தார், அதுக்கு மேலேயும் செய்தார். அந்த அழைப்பு யாருக்காவது தெரியுமா? சின்ன பிள்ளைகள் தெரியுமா? திருமுழுக்கு யோவான் தெரியுமா உங்களுக்கு? இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், தெரியாது இல்லையா? அப்ப அவரை பத்தி நாங்க பார்த்தோம்னா அவருடைய அழைப்பு இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறது தான் அவருடைய அழைப்பு. இப்ப அந்த அழைப்பு எங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்ப நான் முந்தில இருந்து அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், இங்க பெஞ்செல்லாம் இந்த என்னது இப்படி ஆக்கள் இல்லாம இருக்குதா இருந்தா காரணம் வந்து நாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் காரணம்? எங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்து அழைக்கிறது தான் எங்களுடைய அழைப்பே. இவங்களுக்கு மனுஷர்களை பிடிக்கிறதுன்னு சொன்னாங்களே, அதே தான் மற்றவங்கள நாங்க சிஸ்டர் சர்ச்சுக்கு போக வாரீங்களா, இல்லாட்டி தம்பி சர்ச்சுக்கு போவோம் இன்னைக்கு சண்டே தானே வாரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் கூப்பிட இருக்கு. ஆனா நாங்க ஒரு நாள் செய்ய மாட்டோம். இனியும் சேர்த்தா சொல்றேன், எனக்கும் செய்ய கிடைக்கல உண்மையா. அப்ப நாங்க அதை செய்ய தொடங்கணும்னா இன்றைக்கு இப்படி இருக்கிறது போல இந்த பெஞ்சுகள் இப்படியாக இருக்காது, நிரம்பி இருக்கும். ஒரு காலத்துல இந்த சபை நிரம்பித்தான் இருந்துச்சு. அதன் பின் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்னு சொன்னாங்க. ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை, அதுவும் பழைய காரியங்கள். நாங்க புதுசா யோசிப்போம். நாங்க எங்களுக்கு கிடைச்ச அந்த அழைக்கிற அழைப்பை நாங்க பயன்படுத்துவோம். நீங்க அழைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. கர்த்தர் வந்து அவங்களை கூட்டிட்டு வருவார் கிரியை செய்து. அப்ப நீங்க அதுல உறுதியா இருக்கணும். கர்த்தர்ல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க தைரியமா அதை செய்வீங்கன்னா இவங்க வருவாங்களோ தெரியாது அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. நீங்க வந்து சும்மா கூப்பிடுங்க. சில நேரத்துக்கு வராதவங்க இருக்காங்க தானே, அவங்களும் நீங்க சும்மா விசாரிச்சு பாருங்க. ஏன் நீங்க வரலன்னு கேளுங்க. சில நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஏன் வரலன்னு, ஆனாலும் நீங்க கேளுங்க. நீங்க ஆலயத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த சின்ன விஷயம் வந்து நீங்க கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அதை செய்து பாருங்க, ஒரு மாற்றத்தை நீங்க காணுவீங்க. நாங்க எங்களுக்கு லேசு சில நேரங்கள்ல உபவாச ஜெபம் பண்ணி கர்த்தாவே மக்களை இங்க அழைத்து வாங்கன்னு எல்லாம் சொல்லி ஜெபம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் அதெல்லாம் ஜெபம் எல்லாம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா தான் இருக்கார். ஆனா நாங்க ஆயத்தமா நாங்க வேலை செய்ய மாட்டோமே. இப்ப நாங்க வேலை செய்ய தொடங்கணும்னா கர்த்தர் அவருடைய நாம மகிமைப்படும்படி ஒவ்வொரு மாற்றத்தை நீங்க காணுவீங்க. நீங்க காணும் போது நீங்க கத்தி துதிக்கத்தெல்லாம் தேவையில்லை. நீங்க அந்த நேரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த காரியத்துன்னு சொல்லி மனசுல நீங்க நினைக்கக்குள்ள, முழு மனதோட நன்றி செலுத்தக்குள்ள, அது ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் விளங்கும். உங்களோட வாழ்க்கையிலையும் வித்தியாசமா விளங்கும். நீங்க செய்யக்குள்ள சந்தோஷப்படுவீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. ஆனா மனுஷர் அல்ல, கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தணும். யாரு சொல்றாங்கிறது இல்ல, அந்த வார்த்தை யாருக்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா யார்த்தை எங்கிருந்து வருது அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்க பிரசங்கிக்கிறவரை ஒரு நாளும் நல்ல பிரசங்கியார்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா அதுவும் ஒரு தவறு. நல்ல பிரசங்கியார் தான், ஆனா அந்த நமது சொன்னது போல அந்த அற்புதங்கள், அந்த விசேடமான காரியங்கள் எல்லாம் செய்து மக்களை வர வைக்கிறதுக்கு அந்த அதெல்லாம் மேஜிக் ஷோ மாதிரி, மேஜிக் ஷோ எல்லாம் அழகா செஞ்சோன்னா இன்னும் திறமை பாருங்க. அந்த மேஜிக் எப்படியே செஞ்சாங்க தெரியுமா, எப்படி அந்த நூல் எல்லாம் வந்துச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி செஞ்சு காட்டக்குள்ள ஒரு ஆசையா இருக்கு பார்க்க. அது உலக மக்கள் போவாங்க தானே. அப்ப நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். அந்த 2 காரியங்களை பொறுத்து அழைப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அந்த அழைப்பு உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோட தேவையற்ற அழைப்புகளை நீங்க தவிர்த்து விடணும். உங்களுக்கும் அந்த அழைப்பு வரும். எனக்கு வேற விதமான ஒரு அழைப்பு வந்துச்சு, அது நான் சொன்னேன்னு தெரியல. இந்த போன் மூலமா வரும். ஆக்கள் சொல்லுவாங்க ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லி. அது மூலமா நான் நினைக்கிறேன் சொன்னேன் இந்த காரியத்தை. அழைப்புகள் மூலமா கிளாஸ் செய்வோம், கிராஜுவேஷன் கொடுப்போம்னு சொல்லி அழைப்புகள் வரும்.
அதுலயும் நாங்க கவனமா இருக்கணும். ஃப்ரீயா கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லாம் நல்லா இருக்காது. நாங்க எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கக்குள்ள லைஃப்லயும் நாங்க கொஞ்சம் நோக்கி பார்க்கணும், கர்த்தர் இடத்துல விசாரிக்கணும், நான் செய்யறது சரியா அப்படின்னு சொல்லி நாங்க கொஞ்சம் பரிசுத்தாவியானவர்கிட்ட வழிநடத்துதலை கேட்டு நாங்க ஒவ்வொரு நாளும் நடந்து செல்லணும். அப்ப இந்த விஷயங்களை உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசியிருப்பாருன்னு நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.